ஹலோ. நாங்கள் போன தடவை போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் டாக்டர் ஸ்ரீதர், எங்களோட டாக்டர் ஸ்வாதி இருக்காங்க. இன்ட்ரடக்ஷனுக்கு ஹலோ. லிங்க்ல பார்த்துக்கோங்க. அண்ட் எங்களோட சேனல்ஸோட லிங்க்ஸும் வீடியோ இன்ஃபோவில் போட்டிருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு செஷனில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது மெயினாக குழந்தைங்களுக்கு நியூபார்ன் பேபிஸில் பண்ணுற ப்ராக்டிசஸில் என்ன அவாய்ட் பண்ணணும், அதில் என்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே போடுறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பார்த்துட்டு மெயினாக உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் போடுறது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது. ஏன்னா இட் கேன் பொட்டென்ஷியலி பி ஹார்ம்ஃபுல். ஸோ போன தடவை சொன்ன மாதிரியே நாங்கள் கேஷுவல் கான்வர்சேஷன் டைப்பில் தான் பேசுகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் வரும் நடுவில், டோன்ட் மைண்ட் இட். நாங்கள் ப்ரொஃபஷனலாக பேசும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஃபீடிங் அட்வைஸ் ஃபார் நியூ பேபிஸ். பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி நம்ம ரொம்ப சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். பட் மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ். லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நேச்சரில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. ஏன்னா மதரோட நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் பேபிக்கு வர வேண்டிய சத்து கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங் வழியாக வந்துடும். அண்ட் இம்யூனிட்டி பற்றி பேச தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். நிறைய ப்ரெஸ்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ஃபெக்ஷன் ரேட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ரொம்ப கம்மி. அண்ட் ஃபார்முலா மில்க் வேறு பால்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, எஸ்பெஷலி நம்ம ஊர் மாதிரி இந்தியா மாதிரி சுச்சுவேஷன்ஸில். வெளியிலேருந்து என்ன கொடுத்தாலும் இன்ஃபெக்ஷனோட ரிஸ்க் இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து ஒரு ஃபேக்டராக இல்லைன்னா கூட லாங் டேர்ம் ஹெல்த்தோட இம்பேக்டை பற்றி யோசிக்கணும். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பேக்ட் அந்த இன்ஃபெக்ஷன் குறைக்கிறது, காஸ்ட் கம்மி பண்ணுறது, ஈஸியாக கொடுத்துடலாம். மதரும் அவன் குழந்தையும் பாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் தவிர நிறைய ரிசர்ச் இருக்குது. ஐ மீன் குழந்தையோட ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு. ஏன்னா நம்ம பாடி வந்து எவ்வளோ மில்க் தேவையோ அவ்வளோதான் எடுக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் கண்ட்ரோல்டாக எவ்வளோ அளவு பார்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக கூடுதல் கொடுத்துட்றோம். குழந்தைக்குள்ள கேஸ் ப்ராப்ளம் கூடும், குழந்தை அளவு குடிச்சிட்டு ஜாஸ்தி ஒபிசிட்டி ரிஸ்க் ஜாஸ்தி, ஃபியூச்சரில் ஹெல்த்துக்கு பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் எல்லாமே ஜாஸ்தி, ஈவன் கேன்சர்ஸோட ரிஸ்க்கு கூட ஜாஸ்தி. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அது இம்பார்ட்டன்ட். டாக்டர் ஸ்வாதி, ஐ மீன் ஒரு மதர் ஹாஸ்பிட்டலில் சிசேரியன் வழியாக இப்போ குழந்தை பிறந்திருக்கு, அவங்க பெயின் இருக்குது, ஆனாலும் நம்ம வேற பால் ஒன்றும் கொடுக்கக்கூடாது, டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீடில். நீங்கள் ஸ்கின் டு ஸ்கின் கேர் பற்றி போன தடவை சொன்னீங்க. ஸோ ஸ்கின் டு ஸ்கின் கேர் பண்ணிட்டு இமீடியட்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். வேற பாலே கொடுக்கக்கூடாது இந்த பிகினிங், அன்லெஸ் தெர் இஸ் அப்சல்யூட் மெடிக்கல் இண்டிகேஷன். அஃப்கோர்ஸ் குழந்தைக்கு சுகர் தாழ்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 2-3 நாள் பால் கம்மியாக இருக்கும் தெரிஞ்சா நமக்கு வேற ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கலாம். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிற ரிஸ்க் இல்லாத பேபிஸ்க்கு நம்ம வேற ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்? ஆக்சுவலி ஒன்று சார் சொன்ன மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது, நம்ம வேற ஏதாவது பால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தென் ஆக்சுவலி அந்த மதர் அம்மா கிட்ட போய் பாப்பா சக் பண்றது, இந்த பிரெஸ்ட்டை எம்டி பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எம்டி பண்ணும்போது தான் திருப்பி புது பால் வர ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸஸ், அந்த பாப்பா சக் பண்ணும்போது அந்த நர்வ்ஸ் வழியா பிரெயினுக்கு போய் பிரெயின்ல இருந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஹார்மோன்ஸ்னாலதான் பிரெஸ்ட் மில்க் திருப்பி செக்ரீட் ஆகுது. நம்ம இதுக்கு இடையில போய் ஃபார்முலா கொடுத்தோம்னா, ஈவன் ஒரு தடவை நிறைய தடவை ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்பாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க பால் கொடுத்தா என்னன்னு. ஸோ ஒரு தடவை நம்ம ஃபார்முலா கொடுத்தோம்னாலும் அந்த சைக்கிள் வந்து ஆக்சுவலி இன்டரப்ட் ஆயிடுறது. ஸோ அந்த சைக்கிள் இன்டரப்ட் ஆகி தென் குழந்தைக்கு லெட்ஸ் சே 30 ml ஃபார்முலா பாப்பா குடிச்சிருக்கு. 30 ml ஃபார்முலா குடிச்சிட்டு பாப்பா வந்து மதர் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு சக் பண்ணாது. ஆப்வியஸ்லி அந்த 30 ml சக் பண்ணாது. அந்த 30 ml சக் பண்ணலன்னா அந்த ஹார்மோன் செக்ரீஷன் இருக்காது. ஹார்மோன் செக்ரீஷன் இல்லாம இருக்கும்போது அம்மாக்கு வந்து திருப்பி பால் செக்ரீஷன் குறையலாம். அண்ட் அது ஒரு பெரிய ஒரு விஷயஸ் சைக்கிள் ஆயிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த சைக்கிளை இன்டரப்ட் பண்றது வந்து இட் பிகம்ஸ் மோர் டிஃபிகல்ட். ஸோ சார் சொன்ன மாதிரி குழந்தைக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னா, அஃப்கோர்ஸ் சுகர் கம்மியா இருக்குது அப்படியெல்லாம் இருந்துருச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க சம்டைம்ஸ் குளுக்கோஸ் போடுற மாதிரி இருக்கலாம், வேற மில்க் வெரி ரேர்லி ஃபார்முலா கொடுக்குற மாதிரி இருக்கலாம். பட் ஜென்ரலி ஹெல்த்தியா இருக்கும்போது, மதர் அண்ட் பேபி ஹெல்த்தியா இருக்கிற டைம்ல நம்ம வேற எதுவும் கொடுக்காம இருக்கிறது, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எதுவும் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் தட் சைக்கிள் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங். இதுல 2 பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து பேரண்ட்ஸுக்கு ரீஅஷூரன்ஸ். ஏன்னா குழந்தைக்கு பால் கம்மியாக கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
ஃபர்ஸ்ட் 2 நாள் ஆகும் மில்க் வரத்துக்கு. நேச்சரே அப்படிதான். ஆக்சுவலா சயின்டிபிக் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஒபிசிட்டி ஹைப்பர் டென்ஷன் ரிஸ்க் குறையறதுக்கே இந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் மில்க் கம்மியா கிடைக்கிறது தான் ரீசன். ஏன்னா 2 நாள் கொலஸ்ட்ரால்னு ரொம்ப ரிச்சான மில்க் தான் வருது. அதுல இன்ஃபெக்ஷன் குறைக்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி. பேபிக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு அதுல. அது தவிர குவான்டிட்டி கேலரி கண்டென்ட் நேச்சர் டிசைன் பண்ணதே நமக்கு ஜாஸ்தி கேலரிஸ் ஃபர்ஸ்ட் 1-2 நாள் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி டிசைன்ல இருக்கு. நம்ம அதை பிரேக் பண்ணி குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா மில்க் கொடுக்கும்போது we are changing the whole pattern of what நேச்சர் என்ன டிசைன் பண்ணியிருக்கோ அதை மாத்திடுறோம் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் நாளே. அண்ட் ஃபர்ஸ்ட் 1 வீக்ல ப்ரீ ப்ரோக்ராமிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நம்ம ஜெனட்டிக்ஸ்ல என்னெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகும் என்ன எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடாதுங்கிறதோட எஃபெக்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 2-3 டேஸோட ப்ராக்ரெஷன் ஃபர்ஸ்ட் மில்க் ஆரம்பிக்கிறது. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பத்தி. லாக்டோஸ்ங்கிறது வந்து மில்க் சுகர். அண்ட் மில்க் சுகர் டைஜஸ்ட் பண்ற எபிலிட்டி லாக்டேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு நம்ம இன்டெஸ்டைன்ல. அந்த என்சைம் வந்து குழந்தை பிறக்கும் போது ரொம்ப கம்மியான எஃபெக்ட் தான் இருக்கும். அண்ட் மில்க் எக்ஸ்போஷர் வந்து அந்த லாக்டோஸ் வந்த உடனே அந்த என்சைம் அப்கிரேடிங் சொல்லுவாங்க ஜெனட்டிக்கலி, குவிக்கா அது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா அட் அ பேஸ் வென் த மில்க் இஸ் சப்போஸ் டு இன்க்ரீஸ். நம்ம ஃபர்ஸ்ட் டேயே ஒரு 50 ml 60 ml பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பேபி கேனாட் டைஜஸ்ட் தட். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த லாக்டோஸ் டைஜஸ்ட் ஆகலைன்னா அதனால வர பிரச்சனைகள் உடனே ஆரம்பிச்சிடும். குழந்தை ஆட ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா மில்க் கொடுப்போம், அதனால எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இந்த பிரச்சனை வராது பிரஸ்ட் ஃபீடிங் ஒழுங்கா நேச்சுரலா ப்ராக்ரஸ் பண்ணீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days மில்க் கிடைக்காது. பேபிக்கு வந்து உடம்புக்குள்ள ஸ்டோர்ஸ் இருக்கு. அந்த மில்க் கம்மியா இருக்கிறதுக்கு மேனேஜ் பண்ற ஸ்டோர்ஸ் இருக்கு. அந்த மில்க் கம்மியா இருக்கிறதுக்கும் பெனிஃபிட் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் இருக்கிறதும் நேச்சுரல் லெவல்ல நார்மல். ஆனா இந்த பீரியட்ல ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. மில்க் தானா வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இருக்கிறது எஸ்பெஷலி சிட்டிஸ்ல இருக்கிறது வில்லேஜ்ல இருக்கிறதுக்கும் சிட்டில இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நேச்சுரலா ஒரு ஒரு ஃபீலிங்கோட இம்மீடியட்டா பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்கறது வந்து வில்லேஜஸ்ல இப்பவும் நடக்குது. அண்ட் தெர் ஆர் ஸ்டடீஸ், ஆப்பிரிக்கால பண்ண ஸ்டடீஸ் இருக்கு, சவுத் இந்தியால பண்ண ஸ்டடீஸ் இருக்கு. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஹிபிஷன்ஸ் கம்மி, அந்த நேச்சுரல் ஃபீலிங்ஸ் ஆர் ஸ்டில் மெயின்டைன். ஏன்னா அவங்க மற்றவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்றதை பாக்குறாங்க அவங்க ஃபேமிலியில நிறைய பேர். நம்ம இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வேற யாரையுமே பாக்குறது இல்லை. நம்ம கூட இருக்கிற அப்பா அம்மா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இட் டசன்ட் கம் ஆஸ் நேச்சுரலி. அண்ட் தட்ஸ் வை ஹாஸ்பிட்டல்லையோ எங்க டெலிவர் பண்றீங்களோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்டர் ஸ்வாதி உங்க ஹாஸ்பிட்டல்ல சப்போர்ட், ஆமா எஸ் சப்போர்ட் பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி சிசேரியன் செக்ஷன் அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் டெஃபினெட்லி தேவை. பட் ஆல் திஸ் இஸ் மேனேஜபிள். ஸோ பொசிஷன் குழந்தை வந்து நார்மலி நம்ம கிரேடில் பொசிஷன், கிராஸ் கிரேடில் எல்லாம் சொல்லுவோம். அந்த பொசிஷனிங் எல்லாம் முடியாது சிசேரியன் செக்ஷன் பண்ண உடனே. படுத்துக்கிட்டு ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப். நம்ம யூஸ்வலி சொல்லுவோம் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸ்னு. ஆனா கொஞ்சம் ஒரு லிட்டில் சப்போர்ட், லிட்டில் ஹெல்ப் கிடைச்சதுன்னா then it happens much better. So yeah, in our hospital we have a lactation counselor who goes around ஒவ்வொரு குழந்தைக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க அந்த பொசிஷனிங் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. But of course there are always problems. Can you focus on the normal latchங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அது வந்து என்ன ஆஸ்பெக்ட் மதர்ஸ், ஐ மீன் இஃப் பிரெக்னன்ட் லேடி இஸ் வாட்சிங் திஸ், இந்த நார்மல் latchங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? So I'll use a pen. So normally அந்த நம்ம நார்மலி பாப்பா குடிக்கிறது வந்து நிப்பிள்ல சக் பண்றாங்கன்னு நம்ம நினைப்போம். பிகாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரால குடிக்கிற மாதிரி குழந்தை வந்து நிப்பிள்ல சக் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. குழந்தையோட வாய் வந்து இப்படி க்ளோஸ்டா இருக்காது நிப்பிள்ல. குழந்தையோட வாய் இப்படி ஓப்பனா அந்த பிளாக் ஏரியோலா மேல இப்படி ஓப்பனா போய் இப்படிதான் சக் பண்றது குழந்தை, நாட் லைக் திஸ். ஸோ குழந்தை வந்து நிப்பிள்ல இப்படி பிடிச்சு க்ளோஸ்ட் மவுத்ல இப்படி பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்தா நம்மளுக்கு ஒரு டக்கிங் சென்சேஷன், ஒரு இழுக்கிற சென்சேஷன் தான் தெரியும். அண்ட் மதர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் அதனால. சோர் நிப்பிள்ஸ், தென் அஃப்கோர்ஸ் மில்க் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பரா இருக்காது, குழந்தைக்கு போதுமான அளவுக்கு பாலும் கிடைக்காது. ஆக்சுவலி குழந்தை வந்து லேட்ச் பண்றது, அந்த அட்டாச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படிதான் பண்ணணும். ஸோ இன்கேஸ் குழந்தை இப்படி பிடிச்சதுனாலும் நம்ம வந்து ஒரு சின்ன விரல் விட்டு அந்த சக்ஷனை விட வச்சுட்டு கொஞ்சம் பிஞ்ச் பண்ணி அந்த ஏரியோலா திருப்பி கொடுத்துட்டோம்னா குழந்தை வந்து வாயை திறந்து இப்படி இந்த இதுல அட்டாச் பண்ணும். அண்ட் அட்டாச் பண்ணிடுச்சுன்னா தென் இட்ஸ் ஈஸி ஃபார் த பேபி. திஸ் இஸ் த சக்கிங் தட் ஹேப்பன்ஸ். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த latch.
இதுல 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினோம், பால் எம்டி பண்ணலன்னா மில்க் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ பேபி வந்து அந்த மவுத் ஓப்பன் பொசிஷன்ல சக் பண்ணும்போது தான் அந்த லாக்டிஃபரஸ் கிளாண்ட்ஸுங்கிறது எம்டி பண்ணி மில்க் வெளியில வருது. நிப்பிளில் செக் பண்ணும்போது பாலும் வெளியில் வரப்போறது இல்லை, பேபிக்கும் பால் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கூட கோபமா நிப்பிளை கடிச்சு நிப்பிள் புண்ணாயிரும். மதரோட பெயின் ஆப்வியஸ்லி வில் இன்ஹிபிட் மோர் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ரெண்டுமே சேர்ந்து மில்க் ப்ரொடக்ஷன் ரொம்பவே கம்மியாயிரும். அதனால தான் வெயிட் லாஸ் கூடுறது, ஜாண்டிஸ் கூடுறது, அந்த மாதிரிலாம் வரும். இந்த லேட்ச் கரெக்டாக இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கூட இருக்கிறவங்க, உங்கள் அம்மாவோ லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோ எனி நர்ஸ் வில் பி ஏபிள் டு அசிஸ்ட் யூ, ஆர் த டாக்டர் ஹூ கம்ஸ் டு சி யூ. உங்களோட டாக்டருக்கு ஆப்ஸ்டட்ரிஷியன் எல்லாருக்குமே இதை பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மவுத் ஓப்பன் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரெண்டாவது டெரிவ் பாயிண்ட், ஐ மீன் ஒன்று வந்து இதுக்கு சரியாக வரலன்னா பால் வரது குறைஞ்சிரும். அந்த சோல் சைக்கிள் ஆஃப் டிஃபிகல்ட்டி வில் ஸ்டார்ட். திஸ் இஸ் அ பேசிக் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் சக்கிங்லேருந்தே நீங்கள் கரெக்டாக இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் வருது, ஐ மீன் கொஞ்சம் கூட பாட்டிலில் கொடுக்கக்கூடாது சொல்றது இந்த பாயிண்ட்னால தான். ஏன்னா இந்த சக்கிங் டெக்னிக் பாட்டிலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரால குடிக்கிற மாதிரியோ டைரெக்டாக சக் பண்ணுறது, அதோட ஹோல் பெருசு இம்மிடியேட்டா இது. பட் இது வந்து பேபி ஹேஸ் டு ஆக்சுவலி கிரியேட் அ வேக்யூம் அண்ட் பிரிங் த மில்க் அவுட். அந்த டங்கு மேலே போய் பேலட்ல புஷ் பண்ணி அந்த கிளாண்ட்ஸ் சக் பண்ற மாதிரி எஃபெக்ட். ஸோ பசுலேருந்து பால் கறக்கிற மாதிரின்னு யோசிச்சாலும் அது நாட் எக்ஸாக்ட்லி த சேம் வே, பட் ஆப்வியஸ்லி யூ கேன் திங்க் அபவுட் இட். ஸோ கொஞ்சம் பாட்டிலில் கொடுத்தா கூட இந்த பிரெஸ்டில் குடிக்கிற டெக்னிக் சுத்தமாக வேற. குழந்தை வந்து நியூ பார்ன் பேபி கோயிங் டு கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 1 வீக் to 10 daysல வேற ஒன்றுமே சக் பண்ண கொடுக்காதீங்க. அண்ட் ஈவன் லேட்டர் ஆன் ஏதாவது சப்ளிமெண்ட் தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டலில் சுகர் கம்மியாக இருந்தால் கூட நாங்கள் கப் ஃபீடு கொடுக்க சொல்லுவோம். அண்ட் டாக்டர் ஸ்வாதி சேனலில் கப் ஃபீடிங் பற்றி நல்ல வீடியோ போட்டிருக்காங்க, ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஆப்வியஸ்லி தீஸ் ஆர் திங்ஸ் விச் யூ ஹாவ் டு டூ டு என்கரேஜ் அண்ட் மெயின்டைன் பிரெஸ்ட் ஃபீடிங். ஏன்னா பாட்டில் கொடுக்காம இருக்கிறது, ஃபார்முலா கொடுக்காம இருக்கிறது, கரெக்டான லேட்ச் இருக்காங்கிறது, உங்கள் ஹாஸ்பிட்டல் நீங்கள் டெலிவர் பண்ணுற இடத்துல என்ன சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட சப்போர்ட் நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு அவங்கெல்லாம் வேற குழந்தைங்களை பார்த்தது இல்லைன்னா தே கேன் ஆல்சோ எஜுகேட் தெம்செல்ஸ் பிஃபோர் தே சப்போர்ட் யூ. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏதோ உத்தேசமாக குத்து மதிப்பாக பண்ணுறது சரியில்லை. மோரோவர் உங்களுக்கு இது சரின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் ஃபேமிலிலேருந்து ப்ரெஷர் போடுறாங்கன்னா அது ப்ரெஷருக்கு கிவின் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி, ஃபார்முலா இண்டஸ்ட்ரிங்கிறது, ஐ மீன் டு யூ வாண்ட் டு டாக் அபவுட் இட் டாக்டர் ஸ்வாதி, ஃபார்முலா இண்டஸ்ட்ரியோட ப்ரெஷரை பற்றி? ஆக்சுவலி மீனிங் திஸ் இஸ் மார்க்கெட்டிங் இல்லையா? நம்ம இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் ஐல்ல போகும்போது இந்த ஃபார்முலா மில்க் இருக்கிற இடம் தான் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஸோ அண்ட் நம்ம அது வாங்கும்போது இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ வாங்கும்போது we actually feel that we are doing something for our baby, whereas finger breast milk is just happening. So and I think it's that marketing pressure is always there, and unless we are sure about ourselves, நம்ம வந்து very very definite breastfeeding தான் best, formula கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா then generally we will not fall prey to that pressure. இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலி there is a particular substance formula milkல which doesn't allow baby to feel full. அதனால சார் சொன்ன மாதிரி ஃபார்முலா குடிக்கிற பேபி குடிச்சுனே இருக்கும், வேற பிரெஸ்ட் மில்க்ல பாப்பாக்கு தேவையான அளவுக்கு தான் குடிக்கும். இட்ஸ் a very very important point. ஸோ ஃபார்முலா குடிக்கும்போது குடிச்சுனே இருக்கும், அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் தாய்ப்பால் குறையும். அண்ட் தென் அந்த விஷியஸ் சைக்கிள்ல நம்ம வந்துட்டோம்னா then it becomes very difficult. ஸோ ஒர்க்கிங் மதர்ஸை பற்றி பேசும்போது, ஐ மீன் ஒர்க்கிங் மதர்ஸ்ல சில சமயம் அந்த பாட்டில் கொடுக்க வேண்டியிருக்கலாம், அவங்களோட எக்ஸ்பிரஸ் மில்கே பாட்டில் கொடுக்க வேண்டியிருக்கலாம் அவங்க இல்லாத சமயத்தில். இந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் வரதுக்கு தான் கூட இருக்கிறவங்க கப் ஃபீடிங் படிச்சாங்கன்னா பெட்டர். பட் உங்கள் ப்ராக்டிஸில் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? ஐ மீன் ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அட்வைஸ், ஃபார்முலா அவாய்ட் பண்ணுறதுக்கும் பிரெஸ்ட் மில்க் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கலாம். So actually sir, இப்போ recently we have a law in our country also, 6 months of maternity leave. So the problem is there is a difference between private sector and public sector. Adanaala it is not completely followed in private sector completely, and it depends on the type of job and all that. Now if you have maternity leave, 6 months maternity leave இருந்தா நிறைய மதர்ஸ் வந்து 3 monthsலயே வந்து ஐயோ டாக்டர் நான் வந்து வேலைக்கு போகணும், அதனால இப்பவே சொல்லிடுங்க என்ன மில்க் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்க லாஸ்ட் இது வரைக்கும் நீங்க வேற எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் கண்டினியூ எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்.
towards the end, if you have 6 months, நீங்க வந்து கொஞ்சம் பம்ப் பண்றதுக்கு எல்லாம் கத்துக்கலாம். செகண்ட் திங் இஸ், வேலையில at your workplace பம்ப் பண்றதுக்கு இடம் இருக்கான்னு பாருங்க. I keep telling this to mothers. We can ourselves change the culture at work. இப்ப வேலையில வந்து எங்களுக்கு இடம் இல்ல டாக்டர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்ப நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் டாக்கிங் டு யுவர் பாஸஸ், டு யுவர் மேனேஜ்மெண்ட். ஒரு சின்னோண்டு ஒரு இடம், ஒரு 4x இருந்தா கூட தட் இஸ் மோர் தென் எனஃப் உங்களுக்கு பம்ப் பண்றதுக்கு. ஒரு சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா போதும், நீங்க ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணிக்கலாம் தாய்ப்பால. அண்ட் அந்த ஸ்டோர்ட் மில்க் எடுத்துட்டு வர்றதுக்கும் இப்ப நிறைய ஹெல்ப் இருக்கு. எங்க காலத்துல எல்லாம் இட் வாஸ் a little more difficult. We used to actually get in the ice gel packs, and we used to pack that, and we used to bring breast milk home and all that. But இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து actually there are bags designed to bring breast milk home. So நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி வீட்டுல வந்து அது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க இல்லாத டைம்லயும் நீங்க வந்து அந்த பால் பாப்பாக்கு கொடுக்கலாம். நாங்க ஆக்சுவலி அந்த என்னோட யூடியூப் சேனல்ல நான் வந்து இந்த பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ பத்தி அண்ட் ஸ்டோர்ட் பிரெஸ்ட் மில்க் எப்படி நீங்க வார்ம் பண்ணி பாப்பாக்கு கொடுக்கலான்றதும் போட்டிருக்கோம். திஸ் இஸ் பேசிக்கலி மென்ட் ஃபார் ஒர்க்கிங் மதர்ஸ். ஸோ தட் இஸ் 6 months மெட்டர்னிட்டி லீவ் இருந்தால். இஃப் யூ டோன்ட் ஹேவ் 6 months மெட்டர்னிட்டி லீவ் ஆல்சோ, யூ கேன் ஸ்டார்ட் பம்பிங் குவைட் ஏர்லி. நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட பம்ப் பண்ணி வைக்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரீசர்ல வந்து 3 months வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேலைக்கு போகும்போதும் நீங்க வீட்லயும் பம்ப் பண்ணிக்கலாம், வேலையிலயும் பம்ப் பண்ணிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் நவ் யூஸ்வலி நாங்க ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாம் சொல்லுவோம். இந்த அளவுக்கு நீங்க பம்ப் பண்றதா இருந்தா ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் மே நாட் பி இனஃப். ஸோ இட் வுட் பி குட், இட் வுட் பி டைம் எஃபிஷியன்ட் டு கெட் அ பிரெஸ்ட் பம்ப். So electric breast pumps are available. Pump use பண்ணி நீங்க பம்ப் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆக்சுவலி அந்த பிளான்ட் சைஸ் எல்லாம், அந்த பம்புக்குள்ள அந்த சைஸ் அதெல்லாம் கரெக்டா இருந்தா இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு பம்ப், இட் இஸ் கம்ஃபர்டபுள் டு ஸ்டோர். அண்ட் உங்க குழந்தைக்கு வந்து சத்தான தாய்ப்பாலே கிடைச்சிடும். அண்ட் யூ கேன் கண்டினியூ டு ஒர்க் ஆல்சோ. I am a working mother myself. I cannot tell you should leave your work just because you've had a baby. Our work is also important, but we can continue to nourish our babies even if we are working. Very practical advice, and please share the link to that video you mentioned as well in the description. Yes, sir. Yes. In terms of formula milk, I mean, you should know that infant formula is modified baby food, not the ideal one. And obviously it's better than giving animal milk because you're not supposed to give அந்த பசும்பாலோ ஆட்டுப்பாலோ வேற ஒன்றும் எருமை எதா இருந்தாலும் அது வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு உண்டாக்குறது. இப்போ காஃபுக்குள்ள க்ரோத் ரேட்டு சுத்தமாக டிஃப்ரெண்ட். அதுக்குள்ள ஃபேட் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட் நமக்கு தேவையானதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதில் உள்ள மினரல் கண்டென்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. நான் சொன்ன மாதிரி கிட்னி மெச்சூர் இல்லை, போன வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ இந்த டோஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழந்தைக்கு ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அலர்ஜி ரிஸ்க் ஜாஸ்தி, சில சமயம் பிளட் லாஸ் கூட வரலாம். ஸோ ஃப்ரெஷ் அனிமல் மில்க்கு கொடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் 1 year. பேபிக்கு எந்த காரணத்தினால மதர் மில்க் பத்தலை, இல்லாட்டி கொஞ்சம் சப்ளிமெண்ட் தேவைப்படுது, அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்றது பெட்டர். ட்ரை யுவர் பெஸ்ட் டு கெட் யுவர் மில்க் பிகாஸ் தட்ஸ் த பெஸ்ட் வே. அண்ட் ஒன்ஸ் மில்க் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குறையாது, தேவையான அளவு வரும். அதனால நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது கண்டிப்பா லாங் ரன்ல ஒர்த் இட். பட் எல்லாம் ட்ரை பண்ணியும் சுத்தமா கிடைக்கல, இல்லாட்டி மதர் அன்வெல், வேற வழியே இல்லைன்னா ஃபார்முலா மில்க் கொடுக்கறது, பசும்பால் ஃப்ரெஷ் மில்க் கொடுக்கறத விட பெட்டர். ஃபார்முலா மில்க்ல உள்ளதோட இம்பார்ட்டன்ஸ், ஆப்வியஸ்லி டாக்டர் சொன்ன மாதிரி appetite suppressing factors, controlling factors. There are factors நம்ம பிரெயின்ல ப்ரொடியூஸ் பண்ற சப்ஸ்டன்சஸ் இருக்கு, கட்டில் ப்ரொடியூஸ் பண்ற சப்ஸ்டன்சஸ் இருக்கு. ஸோ பிரெஸ்ட் மில்க்ல அதை ஆட்டோமேட்டிக்கா ரெகுலேட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபார்முலா மில்க்ல கிடையாது. ஸோ மோரோவர் நம்ம ஒரு அளவை பார்த்துட்டு கொடுக்கும்போது அதை ஃபோர்ஸ் பண்ற டெண்டன்சி கண்டிப்பா வந்துடும். அண்ட் இந்த பாட்டில் ஃபார்முலா மில்க் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரெஸ்ட் மில்க்கும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எல்லாமே சைக்கிள் பிரேக் பண்ணாம இருக்கணும்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா மோசங்கிறத விட ஃபார்முலாவோட குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு பத்தாதுன்னு அவங்க டின்னு மேல வேற ரொம்ப ஹெவியான குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவு எழுதி வச்சிருவாங்க. எல்லா பேரண்ட்ஸையும் இந்த அளவு கொடுக்கணும், நாங்க ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லுவேன் இந்த கொடுக்கக்கூடாது, இவ்வளவு கம்மியா தான் கொடுக்கணும். பிரெஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தைக்கு டபுள் மடங்கு ஃபார்முலா மில்க் கொடுக்குற குழந்தைக்கு கொடுக்க சொல்லுவாங்க. அண்ட் பிரெஸ்ட் மில்க்ல
குழந்தை வளர வளர ப்ரோட்டீன் கண்டென்ட் குறையும். ஆனால் ஃபார்முலா மில்க்ல அதே ப்ரோட்டீன் கண்டென்ட் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கண்டென்ட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு ஆப்வியஸ்லி நல்லதில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக உள்ளது பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை யுவர் பெஸ்ட் டு சப்போர்ட் இட். உங்கள் டாக்டர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபைனல் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆன்டிநேட்டல் எக்ஸ்பிரஷன் பற்றி. சப்போஸ் மதருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஏர்லியா சுகர் கம்மி நம்ம மானிட்டர் பண்ண போறோம். சில குழந்தைங்களுக்கு தான் நம்ம பிளட் சுகர் மானிட்டர் பண்ணுவோம். ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, பேபி ப்ரீமெச்சூரா வர சான்ஸ் ஜாஸ்தி, இல்லாட்டா டயபெட்டிஸ் இருக்கு மதருக்கு, ட்வின் பிரெக்னன்சிஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆன்டிநேட்டலாவே ஒரு 36 வீக்ஸ்க்கு அப்புறம். 36 வீக்ஸ் முன்னாடி நம்ம என்கரேஜ் பண்றது இல்லை. ஏன்னா பிரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா ப்ரீமெச்சூர் லேபர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ 36 வீக்ஸ் இஸ் a சேஃப் பெட். எல்லா மதருக்கும் வராது, அண்ட் ஸ்டடீஸ்ல அந்த அளவுக்கு வர மாதிரி இல்லை. பட் இந்த ஆன்டிநேட்டல் எக்ஸ்பிரஸிங் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்குள்ள சான்ஸ் கூட்டும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பிரெஸ்ட் ஸ்டிமுலேட் பண்றோம், அவேர்னஸ் இருக்கு. மில்க் வர ஆரம்பிச்சிச்சுன்னா பேபி சக் பண்ணும்போதும் பேபி சாட்டிஸ்ஃபைட் மோர். சிசேரியன் டெலிவரியா இருந்தால் கூட ஷீ இஸ் ஆல்ரெடி பிரைம்ட், சக்சஸ்ஃபுல்லா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். இந்த கான்செப்ட் இந்தியாவில் இருக்கா இப்போ? நம்ம அதை பத்தி பேசின்னு இருக்கோம் சார். பட் I don't think the obstetricians have started speaking about it yet. I think it is our duty also to start priming everybody. கொஞ்சம் பயம் இருக்கு, லேபர் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறது. ஐ மீன் நம்ம டிலேட் கார்ட் கிளம்பிங் பத்தி போன வீடியோல பேசியிருந்தோம். அதே மாதிரி ஆன்டிநேட்டல் எக்ஸ்பிரஷனுங்கிற டாபிக் வந்து பேரண்ட்ஸ் கேன் இனிஷியேட் இட். உங்களுக்கு ஐ மீன் இப்போ டயபெட்டிஸ் வந்து 25% மதர்ஸ்ல இருக்கு பிரெக்னன்சில ஸ்கிரீன் பண்றது. அதுவே ஒரு பெரிய டிபேட், எந்த கட் ஆஃப் வைக்கணும், இந்த ஆர்வி ஓவர் டயக்னோசிங் இட். என்ன பேபிஸ் இத்தனை பேபிஸ்க்கு சுகர் மானிட்டர் பண்ணும்போது நார்மலாகவே கொஞ்சம் சுகர் குறையும் பேபிஸ்க்கு. ஸோ வி எண்ட் அப் ட்ரீட்டிங் ஆர் ஓவர் ட்ரீட்டிங் மதர்ஸ் ஆர் பேபிஸ். ஸோ இன் திஸ் கேஸ் கொஞ்சம் சென்சிட்டைஸ் பண்ணி ஆன்டிநேட்டல் எக்ஸ்பிரஷனுங்கிற கான்செப்ட் நம்ம ஊரில் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட், ஐ மீன் சுத்தமாக வேற ஒன்றுமே கொடுக்காம எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற ரேட், ஐ மீன் 25% இஸ் a big number. So diabetes is a very big number. So we have to focus on that group at the same time being safe. So நீங்க பேரண்ட்ஸா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா and I think சொல்லுங்க. I also think நம்ம அந்த antenatal expression ஆரம்பிச்சிட்டோம்னா mother is also primed to expressing. So apart from the fact that நம்மளுக்கு கொஞ்சம் பால் ஸ்டோர் பில்டப் ஆயிடுது, கொஞ்சம் கொலஸ்ட்ரம், we are actually getting some nice rich colostrum and we are keeping it ready. But அது இல்லாம mother is also used to doing it. So குழந்தை வந்து NICU குள்ள வந்து மேபி பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருந்து நம்ம டியூப் ஃபீட்ஸ் தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் mother has already started expressing. So உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, I think this has been a very useful session. இது முடிச்சிட்டு next time we will plan something which is clinically relevant, like குழந்தைங்களுக்கு ஃபீவர் கோல்டு வரும்போது என்ன பண்ணலாம், அந்த மாதிரி மேனேஜ் பண்ணலாம். பட் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க and spread this information. Thank you, Dr. Swati, for joining. Thank you so much, sir. It is a pleasure. So